கேட்டை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வராக பெருமாளை வழிபாடு செய்யலாம். இல்ல அருகில் உள்ள பெருமாளை வழிபாடு செய்யலாம். பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யலாம். அந்த பெருமாள் கோவிலில் பிராய் மரத்தை நட்டு வளர்க்கலாம். பிராய் மரத்தை நட்டு வளர்க்கலாம். இப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவிட்டம், மிருகசீரிஷம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களும் அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு எண்ணற்ற வகையில் நற்பலனை கொடுக்கும். அந்த நட்சத்திர நாள் தான தர்மம் செய்யலாம், இல்ல கோவில் வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம். இல்ல எந்த ஒரு முயற்சி அந்த நட்சத்திர நாள் செஞ்சா நல்ல நல்ல ஒரு ஆற்றலை அவர்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதி தேவதைன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீரங்க பெருமாளை வழிபாடு செய்யறது நல்லது. சந்திர சூடேஸ்வரர் வழிபாடு செய்வது நல்லது. அதாவது சிவ வழிபாடு செய்வது நல்லது. சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யறது நல்லது. இல்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது. இல்ல பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. இப்ப இந்த தெய்வத்துக்கு உண்டான விருட்சம் பாத்தீங்கன்னா, வன்னி மரம். எந்த ஒரு கோவிலுக்கு வன்னி மரத்தை நட்டு வளர்க்கலாம். வன்னி மரம் மிகப்பெரிய தெய்வ ஆற்றல் கொண்ட மரம். அதே போல கருங்காலி மரத்தை நட்டு வளர்க்கலாம். இந்த கருங்காலி மரமும் தெய்வ ஆற்றல் நிறைந்த மரம். வில்வ மரம், சிவனுக்கே உண்டான ஒரு வில்வ மரத்தை ஒரு கோவில நட்டு வளர்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய வளர்ச்சி, அந்த வில்வ மரமே நாளைக்கு தெய்வமாக இருக்கும். அப்ப இது போன்ற வகையில் விருட்சத்தை நம்ம நட்டு வளர்க்கும் பொழுது நிறைய விதமான கர்ம வினைகள் நிவர்த்தி கொடுக்கும். இப்ப கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தானம் தர்மம்னு பாத்தீங்கன்னா, தக்காளி சாதம் தானம் கொடுக்கலாம், தேங்காய் சாதம் தானம் கொடுக்கலாம், தேங்காயால் ஆன பொருட்களை தானம் கொடுக்கலாம். அடுத்தது நெய்யால் ஆன உணவுப் பொருட்களை தானமா கொடுக்கலாம், சர்க்கரை பொங்கல் தானம் கொடுக்கலாம், சாத்துக்குடி பழம் தானம் கொடுக்கலாம், பப்பாளி பழம் தானம் கொடுக்கலாம். அதாவது மருத்துவமனையில் நோயாளிகளை போய் நலம் விசாரிப்பதும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும். முகம் பார்க்கும் கண்ணாடி தானமா கொடுக்கலாம். விவசாயிகளுக்கு இரும்பு சார்ந்த பொருட்கள் தானமா கொடுக்கலாம். அதாவது மம்முட்டி தானம் கொடுக்கலாம், இல்ல கடப்பாறை தானமா கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் விவசாயிகளுக்கு ஒரு வகையில் உதவி செய்யலாம். இவ்வாறு உதவி செய்யும் பொழுது அவருடைய குடும்பம் வளர்ச்சி கொடுக்கும். தடைகள் நீங்கும், குடும்பத்தினுடைய கர்ம வினைகள் நீங்கும். அதே மாதிரி படிப்பு சார்ந்த உபகரணம் தானம் கொடுக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு மேலோங்கும், எடுத்த காரியங்கள் வெற்றி கொடுக்கும், தொழில் அபிவிருத்தி கொடுக்கும்.